அனைத்துலக உயிரோடி தமிழ் ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே அரசியல் களம் நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தானா அன்பர்களுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக கடந்த 15 ஆண்டுகளாக கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காக திட்டமிட்டு செயல்பாடுகள் நடைபெற்றது உங்களுக்கு தெரியும். அதில் ஒன்று முக்கியமாக போதைப்பொருள் விநியோகம் நடந்தது தொடர்பாக உங்களுக்கு தெரியும் கடந்து வந்த அரசாங்கங்கள். ஆனால் அதில் இப்பொழுது எந்த ஒரு மாற்றம் இல்லாத ஒரு நிலைமை இருந்ததை பலர் அவதானித்தார்கள். வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் போதைப்பொருள் இராணுவத்தின் பின்புலத்தில் தான் இயங்குகின்றது வடக்கில் என்று நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக விவாதங்கள் நடத்தியிருக்கின்றார்கள். காரசாரமாக இந்த விவாதம் நடந்திருக்கின்றது. எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், இந்த வடக்கில் போதைப்பொருள் விநியோகம் தொடர்பாக என்ன அங்கே பேசப்பட்டது, நீங்கள் என்ன அவதானித்தீர்கள் என்று கூறுங்கள். உண்மையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து முதல் முறையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற துரைராசா ரவிகரன், அதேபோன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் ஸ்ரீதரன் போன்றவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை மிக ஒரு வலுவான ஒரு விடயமாக அங்கே முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த வடக்கிலே போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது படைத்தரப்பாலே திட்டமிட்டு ஊக்குவிக்கப்படுகின்றது. அதற்கு பின்னணி காரணமே இராணுவத்தினர் தான் என்ற அடிப்படையில் தான் பாராளுமன்றத்திலே இராணுவத்துக்கு எதிராகவே பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டாக இது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ குறிப்பாக அந்த விடயம் தொடர்பாக பேசிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இராணுவ பிரசன்னம் அதிகமாக இருக்கின்ற இந்த பிரதேசத்திலே அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இவ்வளவு இராணுவ பிரசன்னம் இருக்கின்ற போது நிச்சயமாக இராணுவத்துக்கும் அதோடு தொடர்பு இருக்கும். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று எங்களுடைய போருக்கு பின்னர் தமிழ் மக்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் அனைத்துமே சிதைக்கப்பட்டு, எங்களுடைய சமூக வாழ்வியல் சிதைக்கப்பட்டு, எங்களுடைய இளைஞர்களுடைய சிந்தனை சிதறடிக்கப்பட்டு, எங்களுடைய இளைஞர்களுடைய கவனம், எங்களுடைய இளைஞர்களுடைய ஒழுக்கம், அந்த விளையாட்டுத்துறை கலைத்துறை மீதானவர்களுடைய ஈடுபாடு, கல்வி மீதானவர்களுடைய அளப்பெரிய ஈடுபாடு, இவை அனைத்தையுமே தகர்த்தெறியக்கூடிய வகையிலே இந்த போதைப் பொருளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சமூக விரோத செயல்பாடுகள் ஒரு திட்டமிட்டு ஊக்குவிக்கப்பட்டு தான் இன்று அந்த நிலைமை, இன்று நாங்கள் எங்களுடைய கடந்த காலத்தை ஒரு அண்ணாந்து பார்க்கின்ற அளவுக்கு இன்று நிலைமை படும் மோசமான அளவுக்கு பின்னடைவை சந்தித்திருக்கின்றது என்றால் அதுக்கு அடிப்படை காரணம் போருக்கு பின்னர் திட்டமிட்டு ஊக்குவிக்கப்பட்ட இந்த போதைப் பொருள் கலாச்சாரம். அது நிச்சயமாக இராணுவத்தினருக்கு பங்கு இல்லாமல் இல்லை. அதை பாராளுமன்றத்தில் இவர்கள் ஒரு ஆணித்தரமாக இவர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக ரவிகரன் அவர்கள் கூறுகின்ற போது, விடுதலை புலிகளுடைய காலத்திலே வடக்கிலே ஒருபோதும் போதைப் பொருள் பயன்பாடு என்பது இருந்ததில்லை. ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடுதான் வடக்கிலே போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது ஒரு அதிகரித்த நிலைமை காணப்பட்டு இன்று இலங்கையிலே ஒரு அதிகூடிய போதைப் பொருள் பயன்பாடு நிகழ்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது என்று சொன்னால், போருக்கு பின்னர் அந்த நிலைமை விடுதலை புலிகளுடைய காலத்திலே அது கட்டுப்பாட்டில் இருந்தது. அதற்கு பின்னர் அது தலைவிரித்து ஆடுகின்றது என்று சொன்னால் அதுக்கு காரணமானவர்கள் அந்த வடக்கை பாதுகாப்பு தரப்பாக பொறுப்பேற்றிருக்கின்ற பாதுகாப்பு தரப்பினர் தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு அடிப்படையில் அவர் அந்த விடயங்களை அங்கே ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று கஜேந்திரகுமார் அவர்களும் கடந்த காலங்களிலே இந்த விடயங்களை ஒரு தொடர்ச்சியாக அவ்வப்போது பதிவு செய்து வந்த நிலைமையில இப்போது இந்த விடயத்தை அவர்கள் கையிலே எடுத்திருக்கின்றார்கள். இந்த விடயம் பாராளுமன்றத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு வாத பிரதிவாதங்களை எழுப்பி இருக்கின்றது. அரசு தரப்பிலே வடக்கிலே மிக விரைவிலே இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது மட்டுப்படுத்தப்படும், ஃபுல்லா அது ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று கூறப்பட்டாலும், இதை அடிப்படையாக வைத்து தென்னிலங்கை கட்சிகள் கூட இதே ஒரு ஒரு ஏட்டிக்கு போட்டியாக அந்த விடயங்களை அவர்கள் ஏன்னா நாடு முழுவதுமே இன்று போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது ஒரு தலைவிரித்து ஆடுகின்ற போது வடக்கை மட்டும் குறிவைத்து அதை நடவடிக்கை எடுப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாகவும் ஒரு சிலர் அங்கே கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த போதைப் பொருள்
விடயம் என்பது இப்போது இராணுவத்தோடு, குறிப்பாக பாதுகாப்பு தரப்பினர் வருகின்ற போது இராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீசார் என இந்த முப்படை கட்டமைப்புகளை கொண்ட அந்த பாதுகாப்பு தரப்பினர் மீது தான் முதல் ஒரு சுட்டு விரலை நோக்கி, குறிப்பாக அதுவும் தமிழர் தாயகத்திலே வடக்கு பிரதேசத்திலே இதை முழுக்க முழுக்க அவர்களுடைய தூண்டுதலின் பேரிலே, அவர்களுடைய பின்னணியில் தான் இது இடம்பெறுவதாக அங்கே சுட்டிக்காட்டப்பட்டு அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ராமேந்திரன், இப்போ வடக்கு என்ற ஒரு பிரதேசவாதம் போல் இருக்கின்றது. அதிகரித்து வரும் இந்த இராணுவத்தினுடைய செயல்பாடு என்று கூறுகின்ற நேரத்தில் இவர்கள் சொல்லுகின்ற காரணங்கள், இவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைத்தன்மையை நீங்கள் பார்க்கிறீர்களா? உண்மையிலே வடக்கிலே மிக வேகமாக போதைப்பொருள் பாவனை ஒரு அண்மை காலமாக அதிகரித்திருக்கின்றது. முதல்ல கேரளா கஞ்சா என்கின்ற இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற அந்த கஞ்சா போதைப் பொருளான் அதிகமாக இங்கே இறக்குமதி செய்யப்பட்டது. இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட கரையோர மாநிலங்களின் ஊடாக அங்கிருந்து கடத்தப்பட்டு கடல் வழியாக இலங்கையினுடைய பல்வேறு கடல் பிரதேசங்களின் ஊடாக இலங்கைகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. அது திட்டமிட்ட வகையிலே கடந்த காலங்களிலே வடக்கை மையப்படுத்திய, குறிப்பாக வடமராட்சி கிழக்கு உள்ளிட்ட பல இடங்களை சேர்ந்தவர்கள் உள்ளூர் முகவர்களாக உருவாக்கப்பட்டு அவர்களூடாக இங்கே இறக்கப்பட்டது. உங்களுக்கு நாங்கள் கடந்த பல நிகழ்ச்சிகளிலே அவ்வப்போது நாங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றோம். வடக்கினூடாக அதிக அளவு போதைப் பொருளை, கேரளா கஞ்சாவை இறக்குமதி செய்ய ஊக்குவித்து விட்டு அதை வடக்கை விட்டு வெளியே கொண்டு செல்ல விடாது இறுக்கமாக கட்டுப்படுத்துவதனூடாக அதை வடக்கிலே நுகர்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது. கேரளா கஞ்சாவை இவ்வளவு சிரத்தை எடுத்து பெரிய செலவோடு இறக்குமதி செய்தவர்கள் அதை தென்னிலங்கைக்கு கடத்த முடியாத ஒரு நெருக்கடி ஏற்படுகின்ற போது அதை அவர்கள் வைத்துக்கொண்டு பாதுகாக்க முடியாது. ஆக அது ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் காசாக்க வேண்டிய நிலைப்பாட்டிலே அதை உள்ளூரிலே சந்தைப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றனர். ஆகவே இது திட்டமிட்டு அந்த கடத்தலுக்கான ஒரு மார்க்கமாக வடக்கை தெரிவு செய்து அதற்கு பின்னர் அதை கட்டுப்படுத்துகின்றோம் என்ற பெயரிலே வடக்கிலே அதை நுகர்கின்ற ஒரு கலாச்சாரத்துக்கு வித்திட்டார்கள். ஆரம்பத்திலே கேரளா கஞ்சாவாக இருந்தது. பின்னர் மிக அண்மை காலங்களாக, குறிப்பாக ஒரு சில வருடங்களுக்குள்ளாகவே உயிர்கொல்லி போதைப் பொருளான ஹெரோயின் போதைப் பொருள் வடக்கிலே சந்து பொந்து இல்லாம எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை கைமீறி சென்றது. அதைவிட ஐஸ் என்று சொல்லப்படுகின்ற அதைவிட மிக ஒரு மோசமான ஒரு போதைப் பொருள், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல நிகழ்ச்சியில உரையாடி இருக்கோம். யாழ்ப்பாணத்தில் கூட பலர் அந்த ஐஸ் போதைப் பொருளை ஊசி மூலமாக, இல்லை அந்த புகை மூலமாக நுகர்ந்து, கூடுதலாக அந்த ஊசி மூலமாக ஏற்றி ஒரு போதை சுகத்தை அனுபவித்தவர்கள் அதற்கு அடிமையாகி, ஒருவர் அந்த அளவுக்கு அதிகமான அளவு போதைப் பொருளை ஊசி மூலமாக ஏற்றியதன் காரணமாக பல இளைஞர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆகவே வடக்கிலே இன்று ஒரு புதிதாக உயிர் பறிப்பு முனைகள், களமுனைகள் திறக்கப்படுகின்றது. அதிலே இந்த போதை கலாச்சாரமும் ஒன்று. அது அளவுக்கு அதிகமாக, என்றால் ஒரு புதிதாக இந்த போதை கலாச்சாரத்துக்கு அடிமையானவர்களிடையே கட்டுப்பாடின்றி அளவுக்கு அதிகமாக ஒரு வீரியம் கொண்ட போதைப் பொருட்களை பழக்கத்திலே விடுகின்ற போது அதன் பரிசு நிச்சயமாக மரணமாகத்தான் இருக்கும். அதை நாங்கள் யாழ் குடாநாட்டிலே பல சந்தர்ப்பங்களை பார்த்திருக்கின்றோம். அது அவ்வாறு அந்த ஐஸ் போதைப் பொருள், அதற்கு மேலதிகமாக கூட இப்போது குஷ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு போதைப் பொருளும் அதை நான் நினைக்கின்றேன் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும் இங்கே கொண்டு வரப்படுவதாக, அந்த மனித எலும்புகளிலிருந்து தயாரிக்கப்படுவதாக கூட சொல்லப்படுகின்றது. அது ஒரு மிக அதிகமான ஒரு போதைப் பொருள், போதையை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக அந்த குஷ்ரக போதைப் பொருளும் இலங்கையிலே அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றாக. இப்போது வடக்கு மாகாணம் ஒரு திட்டமிட்ட வகையிலே அவ்வாறான ஒரு போதை கலாச்சாரத்துக்கு, அதாவது வழக்கமாக எங்களுக்கு போதை என்று சொன்னால் மதுபானம், புகைப்பிடித்தல் என்கின்றதை கடந்து வேறு எதுவுமே இருக்காது. இப்போது கேரளா கஞ்சா அறிமுகப்படுத்தப்பட்ட, அதுக்கு பின்னர் ஹெரோயின், அதுக்கு பின்னர் ஐஸ் ரக போதைப் பொருள், அதே போன்று இந்த வலி நிவாரணி மாத்திரைகள், போதைக்காக இளைஞர்கள் ஒரு சட்டவிரோதமான முறையிலே அந்த வலி நிவாரணி மாத்திரைகளை உட்கொண்டு அதன் மூலமாக ஏற்படுகின்ற அந்த ஒரு போதை சுகத்துக்காக அதை அவர்கள் பெற்றுக்கொள்வதும், அதை அதிகமாக போடுகின்ற போது இளைஞர்கள் உயிரிழக்கின்ற சம்பவங்களும் ஏற்கனவே நாங்கள் உறவுகளுக்கு நினைவிற்கு நம்புகின்றேன். பலர் அந்த போதை மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதன் காரணமாக அந்த போதை மாத்திரைகளுடைய தன்மை அந்த அதை பயன்படுத்துவதனுடைய எலும்புகளை
அது பலகீனப்படுத்தி ஒரு குறுகிய காலத்திலே அந்த எலும்புகளோட உறுதித்தன்மை இல்லாமல் போய் ஒரு சாதாரணமாக தடக்கப்பட்டு விழுந்தால் கூட ஒரு பாரிய ஏதோ பல மாடிகளிலிருந்து விழுகின்ற போது ஏற்படுகின்ற எலும்பு முறிவுகளை போன்று எலும்புகள் எல்லாம் சுக்குநூறாக உடைகின்ற அளவுக்கு உள்ளுக்கு அந்த எலும்புகளையே பொடி பொடியாகக்கூடிய அளவுக்கு தான் அந்த போதை மாத்திரைகளுடைய தன்மை இருக்கின்றது. என்றால் அவர்கள் அதை எம்மவர்கள்லாம் அதை விற்கின்றார்கள். ஒரு அதிகமான பணத்துக்கு ஆசைப்பட்டு பல வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த மாத்திரைகளை சட்டவிரோதமாக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கடத்தி வந்து அதை எங்களுடைய மருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலையங்களை பணத்தாசையை காட்டி அதிகளவான லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்களை ஊக்குவித்து அதனூடாக எங்களுடைய இளைஞர்களுடைய அந்த மாத்திரைகளை விற்பனை செய்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அவ்வாறு நாங்கள் பல விடயங்களை இவ்வாறு கூறிக்கொண்டு போகலாம். போருக்கு பின்னரான காலத்திலே எங்களுடைய வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணத்திலும் இதே நிலைமை தான். கிழக்கு மாகாணத்தில் ஏற்கனவே அங்கே ஒரு 3 சமூகங்களும் சேர்ந்து வாழ்கின்ற நிலைமையில இந்த நிலைமை ஏற்கனவே விதைக்கப்பட்டு விட்டது. இப்ப குறிப்பாக இதிலே எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் இதிலே எந்த விதத்திலுமே இந்த விடயத்தை அவர்கள் மீதான ஒரு 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 பழி சுமத்தலாக அல்லாமல் அவர்களுக்கு கூட இந்த யதார்த்தம் புரிந்திருக்கும். இதனுடைய அடிப்படை அவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இந்த ஒரு சட்டவிரோதமாக இந்த போதைப் பொருளை கொண்டு வந்து விற்பனை செய்வது, அதை சமூகமயப்படுத்துவதிலே அவர்களுக்கு தான் அதிக பங்கிருப்பதை எங்களுடைய இந்த கைது நடவடிக்கைகள் அதனுடைய புள்ளி விவரங்களை மிக தெளிவாக சுட்டிக்காட்டணும். அந்த வகையில் தான் கிழக்கு மாகாணத்தில் ஏற்கனவே இந்த பாடசாலைகளை இலக்கு வைத்து கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக அது ஏற்கனவே கிழக்கு மாகாணத்தில் அது வேரூன்றி விட்டது. அது பாடசாலை சமூகமயமாக்கலிலே மிக உச்சமாக பாடசாலைகளுக்கு அருகாமையிலே நின்று கொண்டு பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து இந்த போதை மாத்திரைகள், இந்த போதை இனிப்புகள், போதை கலந்த அந்த இனிப்புகளை அவர்களுக்கு வழங்குவதனூடாக அவர்களை மெதுவாக போதை கடுமையாக்கி அதனுடைய ஒரு சங்கிலி தொடராக அவர்களை நேரடியாகவே ஒரு போதை பயனாளர்களாக மாற்றுவது. ஆகவே அந்த போதை வர்த்தக சங்கிலியிலே அந்த மாணவர்களை ஒரு நிரந்தரமாக இணைப்பது, அந்த மாணவர்களிடையே அந்த போதை கலாச்சாரத்தை, போதை பழக்கத்தை ஏற்படுத்துவதனூடாக அவர்கள் கல்வியிலே அவர்களுடைய நாட்டத்தை சிதறடித்து அவர்களுக்கு வேறுவித சமூக விரோத செயல்பாடுகள். ஏனால் அந்த போதை மாத்திரைகளிலிருந்து அடுத்த கட்டம் போதை பயன்பாட்டுக்கு செல்கின்ற போது மாணவர்கள் என்று வருகின்ற போது அவர்கள் வருமானமற்றவர்களாக இருப்பார்கள், ஒரு குடும்பத்திலே தங்கி வாழ்பவர்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்கள் அடுத்த கட்டம் அந்த போதையை நுகர்வதற்காக பெருந்தொகை பணம் தேவைப்படும். முதலிலே வீட்டிலே இருக்கின்ற பணத்தை கேட்டு பார்ப்பார்கள், இல்லை தங்களுக்கான ஒரு கல்வி செலவுக்காகவோ இல்லை இன்னபிற செலவுகளுக்காக வழங்குகிற பணத்தை எடுப்பார்கள். அது போதாத ஒரு நிலைமையிலே வீட்டிலே திருட வலிக்கிறார்கள். வீட்டிலே பெற்றோருக்கு தெரியாமல் பணத்தை திருட வலிக்க, இல்லை அங்கே இருக்கிற பெறுமதியான தங்க நகைகள் உள்ளிட்ட விடயங்களை திருட முற்படுவார்கள். ஆகவே அடிப்படையிலே அவர்களை ஒரு திருட்டு சமூக விரோத செயல்பாடுகளுக்கு இது ஊக்குவிக்கின்றது. என்றால் மாணவர்கள் ஒரு இளைஞர்களாக ஒரு தொழில் வருமானத்தோடு இருப்பவர்கள் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகின்ற போது அவ்வாறான சமூக குற்றங்கள் இல்லை ஒரு சமூக விரோத செயல்பாடுகளுக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றது. இவ்வாறு ஒரு திருட்டு, வழிப்பறி, கொள்ளை போன்ற விடயங்களுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். ஆனால் மாணவர்கள் உள்வாங்கப்படுகின்ற போது அவர்கள் நிச்சயமாக ஒரு தங்கி வாழ்பவர்கள். அவர்கள் வருமானத்துக்காக, இந்த போதையை நுகர்வதற்காக, அதுக்கான பணத்துக்காக அவர்கள் அவ்வாறு இது கிழக்கு மட்டுமல்ல வடக்கு உள்ளிட்ட சகல இடங்களிலும் பொதுவான நியதி. ஆனால் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே நாங்கள் போருக்கு பின்னர் எங்களுடைய அடிப்படையே எங்களுடைய கல்வி. அந்த கல்வி மூலம் தான் அந்த போர்க்காலத்தில் கூட நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்தோம். எங்களுடைய ஒரு சுய பொருளாதார கட்டமைப்பு இருந்தது. நாங்கள் எங்களுடைய கைகளிலே தங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு ஆன ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருந்தது. அதை கடந்து நாங்கள் அந்த போருக்குள்ளும் அந்த மரண சூழலுக்குள்ளும் நாங்கள் கல்வியை எந்த இடத்திலுமே நாங்கள் விட்டுக் கொடுத்தவர்கள் அல்ல. அந்த கல்வியின் மூலமாகத்தான் நாங்கள் அளப்பெரிய ஒரு உயர்வை கண்டோம். எங்களுடைய ஒரு அழிக்க முடியாத சொத்து கல்வி. ஆனால் இன்று வடக்கிலும் கிழக்கிலும் அது திட்டமிட்டு அளிக்கப்படுவதற்கு இந்த போதை கலாச்சாரம் என்பது அடிப்படை, அது மாணவர்களை இலக்கு வைத்து. இது நிச்சயமாக மறுத்துவிட முடியாத உண்மை. வடக்கு கிழக்கிலே, குறிப்பாக வடக்கிலே என்றால் வடக்கை ஏன் குறிப்பிட்டு சொல்லணும்னா, கிழக்கு ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதை போன்று கடந்த காலத்திலே அது மெல்ல 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 வந்து அது வேரூன்றி விட்டது. வடக்கு முழுமையாக தூய்மையாக இருந்தது. 2009 மே 29 வரை ஆயுதங்கள் மௌனிக்கப்படுகின்ற வரை வடக்கு மாகாணம் என்பது விடுதலை புலிகளுடைய நிழல் அரசாங்கம் கோலோச்சி அந்த பகுதிகளிலே எந்த விதமான ஒரு போதையினுடைய சுவடு கூட இல்லாமல் இருந்தது. அதற்கு பின்னர் வடக்கிலே இவ்வாறான உச்சமான போதை பயன்பாடு வருகின்றது என்று சொன்னால் இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? நிச்சயமாக பாதுகாப்பு தரப்பினரால் பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே அவர்கள் இதிலே ரவிகரன் அவர்கள் கூறுவதை போன்று முல்லைத்தீவு மாவட்டத்திலே நான் நினைக்கிறேன் 2 பொதுமகன்களுக்கு ஒரு இராணுவத்தினர் அளவிலே இராணுவத்தினர் அளவுக்கு அதிகமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர் 2 பொதுமகனுக்கு ஒரு இராணுவம் என்ற அளவிலே நீங்க இராணுவத்தை குவித்து வைத்துக் கொண்டு
இந்த போதைப் பொருள் நட வர்த்தகத்தையோ, அதனுடைய விடயங்களையோ உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால், பிறகு எதற்கு அந்த ராணுவம் அங்கே இருக்க வேண்டும்? ராணுவத்தை எதற்காக வைத்திருக்கின்றீர்கள்? பாதுகாப்புக்காக. அப்ப உங்களால் ஒரு கண்ணுக்கு முன்னாலே ஒரு பகிரங்கமாக ஒரு போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களை கூட கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால், கண்ணுக்கு தெரியாத தீவிரவாதத்தை, இல்லை ஒரு பயங்கரவாத செயல்பாடுகளை எவ்வாறு நீங்கள் தடுக்கப் போகிறீர்கள்? ஒரு கண்ணுக்கு தெரிந்து நடைபெறுகின்ற இந்த போதைப்பொருள் விடயங்களை கூட கட்டுப்படுத்தாத ராணுவம், பிறகு எதுக்கு இங்கே தேசிய பாதுகாப்பு என்ற அடிப்படையில் இங்கே குந்திக் கொண்டிருக்க வேண்டும்? அவர்கள் விட்டுவிட்டு செல்லலாமே! யார் பொறுப்பேற்பது? நீங்கள் இப்ப இருந்த மாரி விட்டுவிட்டு நீங்கள் செல்ல வேண்டியதுதானே! இப்ப அப்ப அப்ப இதிலே ஒரு இப்ப இது அவர்களால் இயலாதென்ற விடயம் அல்ல. அவர்கள் இதை ஊக்குவிக்கின்றார்கள். அவர்கள் தான் இதற்கான வழியை ஏற்படுத்துகின்றார்கள் என்பதை தான் இதன் மூலமாக நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இதை நாங்கள் தெளிவாக கூற முடியும். ஏற்கனவே நீங்கள் இப்ப சில நிகழ்ச்சிகள் கூட குறிப்பிடுகிறோம். போலீஸ், ராணுவம், கடற்படை, விமானப்படை என ராணுவத்தினுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகள். அதுக்குள்ளே 2 தரப்பினர் எல்லா விடயங்களிலும் இருப்பார். லஞ்சம் என்று வருகின்ற போது, லஞ்சத்தை வாங்குபவர்கள் ஒரு தரப்பாகவும், ஒரு லஞ்சமற்ற ஒரு நேர்மையான ஒரு சேவையை வழங்க வேண்டும் என்பத ஒரு தரப்பும் இருப்பார். அதிலே சிறுபான்மை, பெரும்பான்மை இருக்கும். அதிலே லஞ்சம் வேண்டாதவர்கள் சிறுபான்மையாகவும், லஞ்சம் வேண்டுபவர்கள் பெரும்பான்மையாகவும் அப்படி இருக்கக்கூடும். அதேபோன்று இந்த போதைப் பொருளை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு தரப்பும், அதை தங்களுடைய குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பாதுகாப்பு தரப்புகளில் இருக்கின்ற ஒரு அடிமட்ட சிப்பாயிலிருந்து உயர்மட்ட தளபதிகள், அதிகாரிகள் வரை அவர்களுக்கு அந்த பணம் பாதாளம் வரை பாயும் என்ற வகையிலே அவர்களுக்கும் பல கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான பணங்கள் வழங்கப்படுவதனூடாக அவர்களும் மௌனிக்க செய்யப்படுகின்றார்கள். ஆகவே அதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற தரப்பே அதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஒன்று, பணத்துக்காக அவர்கள் ஊக்குவிக்கப்படுகின்றார்கள். மற்றது, எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய சமூகம் இவ்வாறு சீரழிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டமைப்பு சார் இன அழிப்பினுடைய ஒரு வடிவமாக இப்போது இந்த போதையை இவர்கள் ஒரு ஆயுதம், இவ்வளவு காலம் எங்களுக்கு எதிராக ஆயுதங்களை எங்கள் மீது வீசினார்கள், குண்டுகளை வீசினார்கள், தொன்கணக்கிலே குண்டுகளை கொண்டு விமானங்கள் மூலமாக, ஒருகிணை மூலமாகவும் வீசினார்கள். எங்களை கைது செய்தார்கள். தமிழ் இளைஞர்களை கைது செய்துவிட்டு அவருடைய கைகளிலே கிரினேட்களையும் துப்பாக்கி தோட்டாக்களையும் வைத்துவிட்டு அவர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து கைது செய்து காணாமலாக்கினார்கள். இன்னும் பல புதைகுழிகளுக்குள் அவ்வாறானவர்கள் உறங்கச் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று என்ன செய்கின்றார்கள்? எங்களை போதைக்கு அடிமையாக்கிவிட்டு, போதை அடிமையானவர்கள் சமூக விரோதிகள் என்ற அடிப்படையிலே எங்களை ஒடுக்குகின்ற ஒரு விடயத்தையும் கொண்டு வருகின்றனர். ஆகவே இது ஒரு அந்த கட்டமைப்பு சார் இன அழிப்பினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த விடயம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே அதை நாங்கள் நிச்சயமாக மறக்க முடியாது. வடக்கு கிழக்கிலே, குறிப்பாக வடக்கிலே அந்த விடயம் என்பது மிக திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே பாதுகாப்பு தரப்பினருடைய ஆசீர்வாதத்தோடு தான் இந்த விடயங்கள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றது என்பதை நாங்கள் மறக்க முடியாத உண்மை. அந்த மறக்க முடியாத உண்மையை ராமேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு நீங்கள் கூறினீர்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், துரைராஜா ரவிகரன் போன்றவர்கள் அங்கே நாடாளுமன்றத்தில் மிகவும் காரசாரமாக இந்த விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதை நேர்மறையாக நாங்கள் பார்க்கலாம் தானே? நாங்கள் பாராளுமன்றத்திலே போய் பேசுவதனூடாக என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்துக்கொண்டால், ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிராகரிக்கக்கூடிய ஒருவர். அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் இருக்கின்ற பாராளுமன்றத்திலே போய் இத்தனை ஆண்டுகளாக இன்று குட்டிமணி தங்கத்துரை அவர்கள் உள்ளிட்ட அதற்கு முன்னர் இருக்கின்ற எங்களுடைய பல முன்னோடிகள் உள்ளிட்டவர்கள் இந்த பாராளுமன்றத்தையே இதைவிட மிகப்பெரிய ஒரு ரணகலத்தை ஏற்படுத்தியவர்கள். அங்கே தமிழீழம்தான் தீர்வென்று பாராளுமன்றத்திலே இடித்துரைத்தவர்களும் இருக்கின்றார்கள். அப்படி அவர்களோடு ஒப்பிடுகின்ற போது இவர்களால் எதுவுமே அந்த அளவுக்கு செய்துவிட முடியாது. ஆகவே ஒற்றையாட்சி அரசியலமைப்புகளாக தமிழ் மக்களுக்கு எந்தவித தீர்வும் இல்லை என்று கூறிவிட்டு, அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பினுடைய உச்ச பீடமாக இருக்கின்ற அந்த பாராளுமன்றத்துக்குள் சென்று அங்கே இந்த விடயங்களை பேசுவதனால் எங்களுக்கு என்ன ஆகிவிடப் போகின்றது? சரி, துரைராசா ரவிகரன், ஸ்ரீதரன் அவர்கள் தமிழரசு கட்சி சார்பாகவும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாகவும் பேசுகின்றார்கள். இதை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்கிற பொதுமை அடிப்படையிலே ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளே நீங்க குரல் கொடுக்கின்றீர்கள். பாராளுமன்றத்துக்கு வெளியே உங்களுடைய செயல்பாடு என்ன? இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்கள்? இல்லை இதை ஒரு கவனஈர்ப்பை ஏற்படுத்துவதற்கு என்ன விதமான கூட்டு செயல்பாடை மேற்கொண்டிருக்கின்றீர்கள்? ஒரு ஒரு பொது விடயங்கள், இப்படியான காணாமலாக்கப்பட்டவர்கள் விடயம், அரசியல் கைதிகள் விடுதலை, இந்த போதைப் பொருள், இராணுவம் வெளியேற்றம், காணி விடுவிப்பு உள்ளிட்ட பல்வேறு தமிழ் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளிலே அரசியல் கலப்படம் இல்லாமல் அந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டே ஆக வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு பக்கபலமாக நின்று கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையிலே இவர்கள் அதிலே துணை நிற்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருவதைப் போன்று கடந்த 15 ஆண்டுகளிலே எந்த ஒரு போராட்டத்தையும் அரசியல் தரப்பு முதலாவதாக தொடங்கி மக்களை இணைத்து போராடியதாக எந்த ஒரு சரித்திரமும் இல்லை.
பாதிக்கப்பட்ட தரப்பினர் வீதியில இறங்கி போராடுகின்ற போது அந்த போராட்டத்திலே பங்கெடுப்பவர்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள். ஆக இந்த போதைப் பொருள் விடயமாக இருக்கட்டும், இந்த ராணுவம் தொடர்பான விடயங்களாக இருக்கட்டும், இதை ஒரு மக்கள் மயப்படுத்தி, ஒரு மக்கள் திரள் போராட்டத்தினூடாக ஒரு சர்வதேச நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இவர்களுடைய செயல்பாடு என்ன? சரி, இதிலே உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பாராளுமன்றத்திலே ஒரே விடயத்தை 3 பேரும் பேசுகின்றீர்கள். 3 பேரும் 2 கட்சியைச் சேர்ந்தவர்கள். இதிலே செல்வம் அடைக்கலநாதன் இதுவரை வாய் திறக்கவில்லை என்று நினைக்கின்றேன். அவர் ஏற்கனவே அ வரவு செலவு திட்டத்துக்காக ஆதரித்து வாக்களித்தவர். அந்த வரவு செலவு திட்டத்திலே இதே பாதுகாப்பு தரப்புக்கு தான் அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே வடக்கு உள்ளிட்ட பிரதேசங்களிலே போதைப்பொருள் வியாபாரத்தை ஊக்குவிக்கின்ற, அதை வலுப்படுத்துகின்ற தரப்பினருக்கு அதிக நிதி ஒதுக்கிய வரவு செலவு திட்டத்துக்கு இவர் வாக்களித்திருக்கின்றார் என்றால், பின் இவர் அதுக்கு எதிராக கதைத்தால், இவரை நாங்கள் புனிதராக கருத முடியும். ஆகவே செல்வம் அடைக்கலநாதனுடைய நிலைப்பாடு என்னென்று திட்ட தெளிவாக தெரியவில்லை. அதே நேரத்தில் இவர்கள் 2 கட்சிகளாக இருந்தாலும், இவர்களாவது ஒரு ராஜேந்திர மட்டத்திலே இந்த விடயங்களை முன்கொண்டு செல்வதற்கோ, இல்ல ஒரு அடையாள போராட்டங்களை ஒன்றிணைந்து முன்னெடுப்பது தொடர்பாகவோ எந்த விதமான ஒரு செயல்பாடுகளும் இல்லை. வெறுமனே பாராளுமன்றத்துக்குள் கதைப்பதனால் இது ஒரு பேசு பொருளாக மட்டுமே ஆக்க முடியுமே தவிர, இதற்கான தீர்வை கொடுக்கக்கூடிய அழுத்தங்களை நாங்கள் எவ்வாறு கொடுக்கப் போகின்றோம்? அதுதான் மிக முக்கியம். 15 வருஷமா பேசிக்கொண்டே இருக்கின்றோம். எந்த விடயங்களுக்கும் தீர்வை காணவில்லை. பாராளுமன்ற பேச்சினூடாக, பாராளுமன்ற செயல்பாட்டினூடாக ஏதாவது ஒரு தமிழ் மக்களுடைய அன்றாட பிரச்சனை, சரி நீங்க அரசியல் தீர்வை விடுங்கள். ஒரு அன்றாட பிரச்சனைகளுக்கு, இல்லை அதிமுக்கியமாக தீர்வு காணப்பட வேண்டிய விடயங்களுக்கு உங்களால ஏதாவது ஒரு தீர்வு காணப்பட்டது என்பதை இந்த 15 ஆண்டுகளிலே பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கிற இவராலாவது நெஞ்சை நிமித்திக் கொண்டு கூற முடியுமா? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் 2வது தடவையாக இப்போது பாராளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களால் தானும் கூற முடியுமா? தங்களுடைய கடந்த 5 ஆண்டுகளிலோ, இல்ல 6 ஆண்டுகளிலோ இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் இதை பேசினோம், இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினோம், இதற்கு இப்படியான ஒரு முன்னேற்றகரமான விடயங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம் என்று கூற முடியுமா? ஆகவே இது வெறுமனே ஒரு பேச்சு மேடை. பாராளுமன்றம் என்பது பேச்சு மேடை. அந்த விடயங்களுக்கு அதை நாங்கள் இல்லை என்று மறுக்கவில்லை. அங்கே பேசுவதனூடாக அந்த விடயம் ஒரு பேசு பொருளாக்கப்படுகின்றது. அதை பேசு பொருளாக்கிவிட்டு, அதை ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்கக்கூடிய விவகாரமாக நாங்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால், பாராளுமன்றத்துக்கு வெளியே நாங்கள் என்ன செய்யப் போகின்றோம் என்பதில் தான் தங்கி இருக்கின்றது. அதிலே உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதிலே உங்களுடைய வேலை திட்டம் என்ன? ஒன்றுமே இல்லை. வெறுமனே பாராளுமன்றத்திலே கதைத்துவிட்டு, பத்திரிகையில செய்தியாக்கிவிட்டு, இணையதளங்களிலே செய்தியாக்கிவிட்டு, சமூக வலைத்தளங்களிலே அவர்களுடைய கட்சி ஆதரவாளர்கள் தங்களுடைய தலைவர்களுடைய வீர பிரதாபங்களை மெச்சி பதிவிட்டு விட்டு அதோடு கடந்து செல்லக்கூடிய நிலைமைதான் இருக்கின்றது. ஆக இந்த விடயத்திலும் இவர்கள் அங்கே எல்லோருமே சேர்ந்து ஒரு விடயத்தை பேசிவிட்டார்கள் என்பதற்காக ஒரு முன்னேற்றகரமானதாக நாங்கள் கருதிவிட முடியாது. இது அவர்களுக்கும் தெரியும். பாராளுமன்றத்திலே அவர்களுக்கு ஒரு சிறப்புரிமை இருக்கின்றது. பாராளுமன்ற சிறப்புரிமையின் அடிப்படையில் அவர்கள் அங்கே எதை வேண்டுமென்றாலும் பேசலாம். அவர்கள் பேசிவிட்டு வெளியே வந்து விட்டுக் கொள்ளலாம். அந்த சிறப்புரிமையின் அடிப்படையிலே நாங்கள் அந்த விடயங்களை பேசினோம் என்று கூட அவர்கள் அடுத்த விடயங்களுக்கு கடந்து சென்று விடலாம். இதே என்னால் இப்ப என்னுடைய கண்ணோட்டத்திலே இப்ப ஏதாவது ஒரு செயல் விளைவு ஒன்று இருக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் இந்த பேச்சுக்கு செயல் விளைவு என்று சொன்னால், இதற்கு முன்னர் நான் குறிப்பிட்ட அடிப்படையிலே அது இருக்க வேண்டும். அதற்கு இவர்கள் எந்த விதத்திலுமே ஒரு செயல்படக்கூடியவர்களாக இல்லை என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் ஒரு ஏமாற்றத்தோடு பதிவு செய்ய முடியும். நன்றி. இந்த போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக நீங்கள் கூறியதற்காக, அந்த விடயங்களை எடுத்து வந்தமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு, நீங்கள் பேசும்பொழுது கூறினீர்கள், துரைராஜா ரவிகரன் அவர்கள் இராணுவம் தொடர்பாக கூறிய விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டுகின்றீர்கள். முல்லைத்தீவில் இராணுவத்தினுடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கின்றது. இப்போ நீங்களே கூறினீர்கள், ரவிகரன் அவர்கள் கூறிய ஒருவருக்கு 2 இராணுவத்தினர் இருப்பது போல் இருக்கின்றதாக சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள் என்று கூறினார்கள். இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மையிலே இப்ப இராணுவத்தினுடைய பிரசன்னம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே இப்போது அதிக அளவான படை முகாம்கள் உருவாக்கப்பட்டு அங்கே இராணுவத்தினர் நிலை கொள்ள வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை விட ரவிகரன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சபையிலே சுட்டிக்காட்டியிருந்தார். இன்னொரு சந்தர்ப்பத்திலே இந்த இறுதி நேரத்திலே போரின் போது கையளிக்கப்பட்ட இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று பரவலான ஒரு ஐயம் நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அந்த முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியிலே கோட்டபாய முகாம் என்கின்ற ஒரு முகாம் இருக்கின்றது. அந்த முகாமுக்கு எதிராகவே பல உறவுகள், என்றால் அங்கேதான் அந்த கையளிப்பு நடைபெற்றது. அங்குதான் அவர்கள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கலாம். அந்த முதலைகளுக்கு இரையாக போடப்பட்ட அந்த செய்திகள் எல்லாமே அந்த முகாமை மையமாக வைத்துத்தான் வெளிவந்தது. ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களிலே அந்த வட்டுவாகல் முகாமை முற்றுகையிட்டு அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய உறவுகளுக்கு நீதி வேண்டும் என்று அந்த ராஜபக்சேக்களுடைய ஆட்சி காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக அந்த வதை முகாமுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்று வரை அந்த வதை முகாமினுடைய மர்மம் துலங்கவில்லை. இந்த முல்லைத்தீவிலே உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு விகாரை ஒன்று முல்லைத்தீவிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது.
அது 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 உள்ளிட்ட வடக்கிலே பல்வேறு இடங்களிலே விகாரைகள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே ரவிகரன் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற விடயம், இவ்வாறு சட்டவிரோதமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களை புதைத்துவிட்டு அந்த புதைகுழிகள் மீதுதான் அங்கே புத்தர் நிர்மாணிக்கப்பட்டு புத்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த புத்த விகாரைகள் எல்லாமே தோண்டப்பட்டு இந்த விடயங்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களிலே இந்த விடயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கே அந்த புத்த விகாரைகளுக்கு கீழாக பல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர் யுவதிகளுடைய சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் ஏற்கனவே பலதரப்பாலும் பேசப்பட்டு, இன்று பாராளுமன்றத்திலும் அந்த விடயம் பேசப்பட்டிருக்கின்றது. அது நிச்சயமாக இதை மறு இந்த விடயங்கள் ஒரு அடிப்படை ஆதாரமற்றவை என்றால், பாதுகாப்பு தரப்பினருக்கும் அரசுக்கும் தான் அந்த பொறுப்பு இருக்கின்றது. இன்று உங்களுக்கு தெரியும், ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு, இன்று அதற்கு முன்னர் கூட யாழ் குடாநாட்டை இலங்கை அரச படைகள் 95ஆம் ஆண்டு சூரியதர் நடவடிக்கைக்கு பிற்பாடு கைப்பற்றியதன் பின்னர் அங்கிருந்த துயிலும் இல்லங்கள் அனைத்துமே இராணுவத்தால் உழுதெறியப்பட்டது. அதற்கு அவர்கள் கூறப்பட்ட காரணம், விடுதலை புலிகள் அந்த துயிலும் இல்லங்களுக்கு கீழாகத்தான் தங்களுடைய ஆயுதங்களை புதைத்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆயுதங்களை தேடித்தான் நாங்கள் இந்த துயிலும் இல்லங்களை உழுதெறிந்தோம் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் இது நேரடியாக அவர்கள் கூறிய காரணம் இதுவாக இருந்தாலும், மறைமுக காரணம் என்பது, அவர்கள் விடுதலை புலிகளை இன்று சிங்கள மக்கள் உள்ளிட்ட உலகத்தார் வியந்து பார்க்கின்ற விடயம், அந்த ஒரு எங்களுடைய இறந்த மாவீரர்களை அவர்கள் எவ்வாறு மானசீகமாக போற்றுகின்றார்கள், வழிபடுகின்றார்கள், பின்பற்றுகின்றார்கள் என்பதுதான் இன்று உலகத்திலே என்றும் இல்லாத ஒரு புதிய எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்திலே அந்த நடுகள் வழிபாடு இருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று மாவீரர்கள் கல்லறைகள் இங்கே மிளிர்கின்றன. இன்று உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருக்கிற அமெரிக்க இராணுவம் கூட அவர்கள் கூட்டாக உயிரிழந்த இராணுவத்தினருக்கு நினைவு தூவிகளை அமைத்தாலும், ஒவ்வொரு தனிப்பட ஒரு இராணுவ வீரர்களுக்கும் அங்கே இவ்வாறு நினைவு கூறுவதற்கான நினைவாலயங்கள் அமைக்கப்படவில்லை. உலகத்தில் எங்கும் இல்லை. இப்படி விடுதலைக்காக போராடுகின்ற எந்த ஒரு தேசத்தில் கூட இல்லை. ஆனால் எங்களுடைய ஈழ மண்ணிலே 27க்கும் மேற்பட்ட மாவீர துயிலும் இல்லங்களிலே 22,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் அங்கே துயில் கொள்கின்றார்கள். ஆக இந்த விடயங்கள் அந்த ஒரு விடுதலை புலிகள் தொடர்பாக சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு பிள்ளையான கற்பிதத்தை, அவர்கள் ஒரு ராட்சதர்கள், ஒரு பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், அவர்கள் ஒரு மிலேச்சத்தனமானவர்கள், இரக்கமற்றவர்கள், இப்படியாத்தான் அங்கே தென்னிலங்கை மக்கள் மத்தியிலே இவர்கள் ஒரு விடுதலை புலிகள் தொடர்பான ஒரு பிம்பத்தை கட்டியெழுப்பி இருக்கின்றார்கள். அவர்கள் இராணுவம் கைப்பற்றிய பிரதேசங்களுக்கு வருகின்ற போது அந்த துயிலும் இல்லங்களிலே வந்து அவர்களுடைய பாதம் பட்ட மறுநொடியே, அந்த மாவீரர்களுடைய அந்த கல்லறையிலே அவர்கள் கால் வைக்கின்ற அந்த மறுநொடியே அந்த விடுதலை போராட்டத்தினுடைய, விடுதலை புலிகளுடைய உன்னதத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த போரிலே உயிரிழந்த தங்களுடைய சக வீரர்களை எவ்வாறு மதிக்கின்ற ஒரு அமைப்பு எப்படி இவ்வாறு இவர்கள் சொல்வதை போன்று இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி அந்த இடத்திலே, அந்த துயிலும் இல்லத்திலே கால் பதிக்கின்ற ஒவ்வொருவரிடம் எழும். அது சிங்களவர்களாக இருக்கட்டும், வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே மனச்சாட்சியில அந்த ஒரு கேள்வி ஒன்று எழும். அந்த கேள்வி எழுந்து விடக்கூடாது என்பதற்காகவும், விடுதலை புலிகள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் தான் துயிலும் இல்லங்கள் இடித்தளிக்கப்பட்டன. ஆனால் அதை இவர்கள் வெளிப்படையாக கூற முடியாது. அதை இவர்கள் மூடி மறைத்தவர்கள் கூறிய காரணம் என்பது இதுதான். துயிலும் இல்லங்களுக்கு கீழாக ஆயுதங்களை புதைத்து வைத்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் எந்த ஒரு இடத்திலுமே துயிலும் இல்லத்துக்கு கீழாக ஆயுதங்கள் கண்டறியப்படவில்லை. இன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு சகல 27 துயிலும் இல்லங்களும் இடித்தளிக்கப்பட்டன. அந்த இடித்தளிக்கப்பட்ட எந்த ஒரு துயிலும் இல்லத்திலும் இருந்தும் ஒரு துப்பாக்கி ரவை கூட இவர்களால் எடுத்து வெளியே சான்றாக முன்வைக்க முடியவில்லை அந்த குற்றச்சாட்டுக்கு. ஆக இதுதான் உண்மை. இன்று நீங்கள் துயிலும் இல்லங்களை உழுதீர்கள். எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆன்மாக்களை கிளறக்கூடிய வகையிலே, ஆன்மாக்களிலே எங்களுடைய ஒவ்வொருவருடைய நெஞ்சத்தையுமே அந்த புல்டோசர்களை கொண்டு உழுவதற்கு சமனான வேலையை தான் இலங்கை இராணுவம் செய்தது. ஏனால் அங்கே துயில் கொள்பவர்கள் எங்களுடைய உறவுகள், எங்களுடைய அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், அக்கா, சித்தி, இது அப்படியான உறவு, ஏதோ ஒரு உறவு முறை இரத்த சொந்தத்தினால் கட்டுண்டு போயிருக்கின்றவர்கள்லாம் இந்த துயிலும் இல்லத்திலே துயில் கொள்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய வித்துடல்களை கிளறி எறிந்து அதை ஒரு மிலேச்சத்தனமான செயல்பாடு என்பது ஒவ்வொருடைய தமிழர்களுடைய உள்ளத்தையுமே அந்த புல்டோசர்களை கொண்டு கிளறுகின்ற செயல்பாடு. ஆகவே அதை செய்த உங்களுக்கு இந்த விகாரைகளை அகற்றி விகாரைகளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை என்று காட்டுவதற்கு அது உங்களுடைய பொறுப்பு. இதை செய்த உங்களாலே அதை செய்ய முடியாது. எங்களுடைய மாவீரர்கள் துயில் கொள்கின்ற அந்த துயிலும் இல்லங்களை உழுதறிந்து இன்றும் அதை ஒரு பற்றை காடாக்கி
அவலமான ஒரு நிலைமையில விட்டு செல்லுகின்ற அளவுக்கு உங்களால் அதை செய்ய முடிகின்றது என்று சொன்னால், ரவிகரன் அவர்கள் கூறுவதை போன்று வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய கோரிக்கை வைப்பதை போன்று இந்த விகாரைகளுக்கு கீழே அப்படி தமிழ் தமிழ் இளைஞர் யுவதிகளுடைய சடலங்கள் புதைக்கப்படவில்லை என்று சொன்னால் அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு இருக்கு. அதில் ஒன்றுமில்லை. அது வெறுமனே கட்டிடம் தான். நீங்கள் அந்த ஒரு ஒரு கட்டிடத்தை கட்டிவிட்டு அங்கே ஒரு நிர்மாணித்து ஒரு புத்தரை கொண்டு வந்து வைக்கின்றீர்கள். அங்கே வைத்து அதற்கு பின்னர் தான் நீங்கள் அதுக்கான ஒரு ஒரு முக்கியத்துவத்தை ஒரு மத அடையாளத்தை கொடுக்கின்றீர்கள். அதுவரை அது ஒரு வெறும் கல்லுத்தான். எங்களுடைய இந்து சமயத்திலும் அதுதான். நாங்கள் கல்லாக பார்த்தால் கல், தெய்வமாக பார்த்தால் தெய்வம். இப்ப செக்கென்ன சிவலிங்கம் என்ன என்று கூட சொல்லுவார்கள். அதான் உண்மை. அதே போன்றான் பௌத்த விகாரியாக இருக்கட்டும், பௌத்த சிலையாக இருக்கட்டும். அது நிறுவப்பட்டு கொண்டு வந்து அதை ஒரு புனிதத்தன்மையாக நாங்கள் வைத்து வழிபட தொடங்குகின்ற போதுதான் அது ஒரு புனிதமான அடையாளமாக மாறுகின்றது. ஆகவே நீங்க வடக்கு கிழக்கிலே போருக்கு பின்னர் கொண்டு வரப்பட்ட அனைத்துமே அத்துமீறப்பட்டவை. அவற்றை அகற்றி அங்கிருந்து அந்த விடயங்களை வெளிப்படுத்துவதிலே எந்தவித ஒரு தவறும் இல்லை. ஆனால் இந்த விடயங்களை எல்லாம் வலியுறுத்தக்கூடிய அளவுக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் கூட இப்போது ரவிகரன் அவர்கள் முதல் முறையாக பாராளுமன்றம் சென்றிருக்கின்றார். அவருக்கும் கட்சி ரீதியாக பல்வேறு நெருக்கடிகள் இருக்கும். அவரும் பல ஏனால் இன்று தமிழரசு கட்சி சுமந்திரன் ஸ்ரீதரன் அணி என செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பெரும்பாலும் அவர் ஸ்ரீதரன் தரப்பு ஒரு ஆதரவாளராகத்தான், விசுவாசியாகத்தான் ரவிகரன் அவர்கள் தன்னுடைய அரசியல் இருப்பை அவர் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அவரினால் ஒரு அளவுக்கு மேல் இந்த விடயங்களை இதுவரை காலம் எவ்வாறு ஒரு வெளிப்படுத்துகின்றாரோ அதே போன்று இப்போது பாராளுமன்றத்தில் அதை வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு. முதல் மாகாண சபை உறுப்பினராக இருந்து கொண்டு அந்த விடயங்களை வெளிப்படுத்தினார். துணிச்சலோடு அந்த எல்லை கிராமங்களிலே நடைபெறுகின்ற அத்துமுறைகளை அவர் அம்பலப்படுத்தி இருந்தார். ஆதாரங்களோடு முன்வைத்திருந்தார். இப்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அந்த விடயத்தை செய்யக்கூடியதாக இருக்கு. ஆனால் என்ன துரதிருஷ்டம், இவர் அந்த சாணக்கியன், சுமந்திரன் போன்றவர்களுக்கு கீழாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் செயல்பட முடியுமே தவிர இவர் தன்னிச்சையாக ஒரு ராஜதந்திரிகளை சந்திக்கவோ இல்லை தன்னிச்சையாக வேறு தரப்பினரோடு இணைந்து இந்த விடயங்களை முன்கொண்டு செல்லக்கூடிய ஒரு 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 உள்கட்சி சுதந்திரம் உள்ள ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருக்கின்றார் என்றால் அது உண்மையிலே ஒரு கேள்விக்குரிய விடயம் தான். ஆக ரவிகரன் அவர்கள் கடந்த காலத்தை போன்று இப்போதும் நேர்மையாக அந்த ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய குரலாக ஒலிக்கின்றார். ஆகவே அவருடைய குரல் இப்போது பாராளுமன்றத்திலே ஒலிக்கின்றது. இதிலே பாராளுமன்றத்தை கடந்து நாங்கள் இந்த விடயங்களை, இந்த போதைப் பொருள் விடயமாக இருக்கட்டும், இல்லை இந்த பௌத்த ஆக்கிரமிப்பாக இருக்கட்டும், அதற்கு கீழ் இந்த மனித புதைகுழிகளாக இருக்கட்டும், நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில நிச்சயமாக விரிவாக உரையாட முடியும். இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி, இப்போது செம்மணி மனித புதைகுழி, இன்று எங்களுடைய தமிழர் தேசம் எங்கும் புதைகுழிகள் இன்று எங்களுக்காக நாங்கள் நம்புகின்றவர்கள் பேசாத போது இந்த புதைகுழிகளுக்குள் புதைக்கப்பட்டவர்கள் இன்று ஒரு இயற்கையின் ஒரு துணையோடு அவர்கள் வெளிப்பட்டு அவர்கள் எங்களுக்காக நீதிக்காக அவர்கள் தங்களுடைய இழப்புக்கு தாங்களே நீதி கோருகின்ற ஒரு நிலைமை இன்று உருவாகி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில இந்த விடயங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தை கடந்து இல்லை தங்களுடைய சுயலாப அரசியல், அடையாள அரசியலை கடந்து தங்களுடைய இந்த மண் விடுதலைக்காக மரணித்தவர்களும் அதோடு துணைந்து சாவடைந்த எங்களுடைய மக்கள், லட்சக்கணக்கான மக்களுடைய ஒரு இழப்புகளுக்கு உள்ளார்ந்தமாக ஒரு நீதி வேண்டும் என்று கருதுவார்களாக இருந்தால் அவர்களுடைய இழப்புகளையும் அவர்களுடைய அந்த லட்சியங்களை மனதில் நிறுத்தி அவர்களுக்கு விசுவாசமாக இவர்கள் செயல்படுவார்களாக இருந்தால்தான் நாங்கள் இதில் ஒரு ஆறுதல் அடைய முடியும். இல்லை என்று சொன்னால் எல்லாமே வெறுமனே ஒரு நாள் செய்தியோடு கடந்து செல்லக்கூடிய விடயங்களாகத்தான் இருக்கும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் என்னால் தொடர்ந்தும் நாங்கள் இப்படியான விடயங்களை ஒரு ஏமாற்றத்தோடும் வேதனையோடு தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த விடயத்திலும் அதுதான் இவர்கள் பேசிவிட்டார்களே என்பதற்காக நாங்கள் அதை ஒரு ஆறுதல் படக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. இதனுடைய செயல் விளைவுகள் என்று பார்க்கின்ற போது அது ஈழத்தமிழினத்துக்கு எந்த விதத்திலுமே பயனளிக்கக்கூடிய வகையிலான ஒரு அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு இவக முன்கொண்டு செல்லாத வரை இது வெறுமனே அவர்களுக்கான ஒரு அரசியல் முதலீடாகத்தான் அமையும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள முடியும். நன்றி. என்ன ராமேந்திரன், உறவுகள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.